அஞ்சுமா சம்சார துயர் கண்டு மனம் அஞ்சுமா நிலையாக அன்பு வைத்து எனதெல்லாம் போதுங்கம்மா. ஐயாவுக்கு டைம் ஆயிடுச்சு, ஆரம்பிக்க போறாரு. ஐயா நீங்க ஆரம்பிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. பொன்முடி அம்மா ரொம்ப அருமையான பாடல் பாடினீங்க. குரு வணக்க பாடல் ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி. சிவசிவ நன்றிங்க அம்மா. ஆரம்பிச்சிடலாம் அம்மா. பிரேமா அம்மா. பொன்முடி அம்மா நிஜமான அன்பு வைத்திருந்தாங்க ஐயா பேர்ல. குரு தரிசனம் உடனே கிடைச்சிட்டு. நமச்சோம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நாரூர் துதி பாடி ஆரம்பிக்கையா. சிவாயனம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியர்கோன் வெப்பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமடி திருவாத கூடல் திருத்தாள் போற்றி, ஊழிமடி திருவாத கூடல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியின் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேல் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாதா நமச்சிவாய. இன்றைய தினம் நாம் இந்த 8ஆம் திருமுறையிலே நம்மளுடைய திருவாசகத்தில யாத்திரை 10 என்ற 45வது பதிகத்துல 9வது பாடலை தான் நம்ம தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்துமீன் அப்படிங்கிற அந்த பாடல், அந்த ஒரு வரியை மட்டும் சிந்திச்சு போன அமர்வுல வருகின்ற அமர்வுகள்ல நம்ம மற்ற வரிகளை எல்லாம் சிந்திக்கிறதுக்கு நமக்கு இப்பொழுது பெருமான் போட்டியிருக்காரு. இப்போ இந்த பாடல் சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்துமீன் அப்படிங்கிற இந்த விஷயம். சாமி அடியும் சரியா செய்த பின்னாடி கிளார் அடிக்குதா? என்னுடைய வாய்ஸ் சரியா கேக்குதா? கிளியரா இருக்கு. பேஸ் எல்லாம் கிளியரா இருக்கு. நன்றி. ஆக சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்துமீன் அப்படின்ற அந்த பாடல் தான். பெருமானோடு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், பெருமானோடு சேருவதற்கு சிந்தனையே வைக்கிறது இல்லை. பெருமான்கிட்ட வேற, அவன் வேற, நம்ம வேற. அவன் என்னமோ ஏடிஎம் மிஷின் மாதிரியும், நாம என்னமோ அதுல இருந்து ஒரு கார்டை ஸ்வைப் பண்ணா நமக்கு கொடுக்குற ஒரு பொருள் மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கோமே தவிர, இப்படித்தான் வழிபாடு நிறைய இடங்கள்ல ஒரு பரிவர்த்தனை போல, ஒரு டிரான்சாக்சன் போல நடக்குது. உனக்கு நான் இது பண்றேன் சுவாமி, எனக்கு நீ இது பண்ணு அப்படிங்கிற மாதிரியா. அப்போ இதுவே இதுக்காகவா பெருமான் வடிவெடுத்தான்? இதுக்காகவா பெருமான் உடல் கொடுத்தான்? இதுக்காகவா இந்த பெருமான் இத்தனை அவயங்களையும் இத்தனை தத்துவங்கள் நமக்கு கொடுத்தான் அப்படின்னா இல்ல. அவனோடு சேருவதற்காக பெருமான் எல்லா கருவி காரணங்களையும் நமக்கு கொடுத்திருக்கான். சிவபெருமானோடு சேருவதற்காகத்தான். அப்படி சேர கருதி அவனோடு சேரணுங்கிறத ஒரு பொருளை மட்டும்தான் நம்ம சாமி கிட்ட விண்ணப்பமாய், சாமி உன் திருவடி. ஏன்னா அவன்கிட்ட போயிட்டா நம்ம இன்னைக்கு நம்ம எதுக்காகலாம் இன்பம் நினைக்கிறோமோ அந்த எல்லா இன்பத்தையும் ஒரு சேர வைத்திருக்கக்கூடிய ஒருவன் யார் அப்படின்னா அது நம்முடைய சிவபெருமான் ஒருவன் தான். அவனோடு சேருவதைத்தான் நம்முடைய பிரதான பொருளாக நாம் கருத வேண்டும். நிறைய பேர் அவன் கூட நம்மளாம் சேர மாட்டோம், அவன் சிவபெருமான்லாம் நம்ம போக முடியாது, அடியார்களோடலாம் நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைக்கெல்லாம் இல்லாம சிவமாவே, அதான் பெருமான் சொன்னாரு, சிவம் என்றால் என்ன, சிவன் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. சிவம்னா என்ன, சிவன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எல்லாரும் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணைய, சிவம் தான் சொல்லியிருக்க, சிவமாக்கி இணையாண்ட. அப்புறம் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அப்படின்னு சிவன் அங்க சொல்லியிருக்காரு, இங்க சிவம்னு சொல்லியிருக்காரு. அப்போ சிவம்னா என்ன, சிவம்னா என்ன அப்படின்ற அந்த பொருள் நம்ம புரிஞ்சுக்கணும். குருநாதர் சொன்னதுதான். அடியார்கள் அடியனுக்காக
உங்களுடைய முகக்குறிப்பை கொடுக்கலாம். அது ஒரு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அடிநாயகன்ங்கிறது பல தடைகள் சாமி, எத்தனையோ தடைகள் இருந்தாலும் நீங்க எல்லாரையும் பாக்குறதுக்காக அடிநாயகன் ஓடோடி வந்துட்டேன் சாமி. நமச்சு சொக்கநாத பிரேமா தெரியுறாங்க, விக்னேஷ் ஐயா, மதிலா அம்மா, நடராஜன் ஐயா, லோகநாயகி அம்மா, காஞ்சனா அம்மா அவர்கள், உஷா அம்மா, சரஸ்வதி அம்மா, அங்கர்கண்ணி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, ஜானகி அம்மா அவர்கள், புஷ்பலதா அம்மா, சரஸ்வதி குருசாமி அம்மா அவர்கள், செல்வி ரவிச்சந்திரன் அம்மா, சுசிலா அம்மா, சந்திராமணியன் அம்மா, சிவகுமார் ஐயா, ராஜேஸ்வரி அம்மா, நடராஜன் ஐயா, எல்லா அடியார்களும் எனக்கு தெரியுறாங்க. அடியன் செய்த தவம் நினைக்கிறேன். தவம் தவம் தவம். வசந்த் அம்மா அவ்வளவு மகிழ்ச்சி. ஆக இந்த ஒரு தருணம் தான், இந்த ஒரு தருணத்துக்காக மட்டும்தான் அடியர் காத்திருந்தேன். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் தான் பார்க்க போறோம். ரொம்ப நேரம் எழுத்துவோம்னு நினைக்க அடியார்கள் கொஞ்சம் தான் பார்க்க போறோம். அதனால திருந்த பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம நிறைவு செய்யலாம். அப்படின்னு ஐயன் அதிகமா டைம் எடுத்துக்கலாம். அப்போ சிவன்னா என்ன, சிவம்னா என்ன? நீங்க சிவபுராணம் படிச்சிருப்பீங்கல்ல, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அதுக்கடுத்த வரி அவன் அருளாலே. அப்ப சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால். அப்ப ஏன் சிவன் அவன்னா, சிவன்னா என்ன, சிவம்னா என்ன? உங்களுடைய கருத்து சொல்லலாம். சிவம்னா என்ன, சிவம்னா என்ன? ரெண்டுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? சிவம் அப்படிங்கிறது அந்த இருப்பு நிலை ஐயா. அந்த நிலை மங்களம் ஐயா. மங்களம் செம்பொருள் அப்படி நிறைய இருக்கு. சிவம் என்பது மங்களம் செம்பொருள் அதெல்லாம் இருக்கு. சிவன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிவம்னா எப்படி அப்படின்னா, சிவன் சைவம்னா என்ன? இப்ப இந்த கேள்வி பதில் சொல்லணும். வித்யாபதி அம்மா மாட்டிக்கிட்டீங்க நீங்க. சைவம்னா என்ன? என்றுமே மாறாத பொருள். கலக்குறீங்களே, அங்கர்கண்ணியம்மா சொல்லுங்க சுவாமி. என்றுமே மாறாத பொருள், நிலைத்த பொருள். அசைவு என்ற ஒரு சின்ன மாறுபாடு கூட இல்லாத ஒரு பொருள் தான் சைவம். எந்த மாறுபாடு இல்லாமலும் அவனை நம்ம வைக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேரு தான் நம்ம சைவம்னு சொல்றோம். சிவன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சிவன் அப்படின்ற ஒரு விஷயம் அம்பாள், அதாவது அவனுடைய கருணை, அம்பாலோடு தனித்து நிற்கக்கூடிய நிலைக்கு பேரு சிவன் பேரு. அம்பாலோடு கலந்த நிலைக்கு பேரு சிவம் அப்படின்னு பேரு, குருநாதர் சொன்னது. இப்போ நம்மளுடைய காரைக்கால் அம்மையாருக்கு ஆடினார் இல்லையா சுவாமி, அது யாருன்னா சிவன். சிவம் ஆடல, சிவன் தான் ஆடினார். சிவன் தான் கால் தூக்கி ஆடினார். அப்ப என்ன அர்த்தம்? அன்னையில இருந்து இப்ப அன்னை நம்ம சுடுகாட்டுல ஆடுறாருல சுவாமி, சுடுகாட்டுல ஆடும்போது யார் இருக்க மாட்டா கூட? நடராஜர் இருக்க மாட்டா. நடராஜருக்கு ஊழி கூத்து, சுடுகாட்டுல ஆடுற கூத்து பேர் என்னன்னா அது பேர் ஊழி கூத்து. ஊழி கூத்துல யார் இருக்க மாட்டா அப்படின்னா, நமக்கு அன்னை உள்ள அடங்கிடுவா, உள்ளுக்குள்ள போய் அன்னை உள்ள இருக்க மாட்டா. அன்னை தனியா இருக்க மாட்டா. அன்னை தனியா இருந்து சிவகாமியா நின்று சிவகாமி சமேதரா ஆட மாட்டாரு சுவாமி. சுவாமி என்ன பண்ணுவாருன்னா, அவரு அன்னையே அங்க கூப்பிட்டு வர அப்படின்னா, இப்ப எல்லாமே அன்னை இருந்தா என்ன பண்ணுவா? இப்ப நமக்கு அன்னை நம்ம இருக்கோம், நம்ம உயிரை எடுக்கணும், என்ன பண்ணுவோம் நம்ம? அம்மா இப்ப முக்கியமான வேலை இருக்குமா, கொஞ்சம் அப்புறம் வர்றோம்மா, ஏதாவது கொஞ்சம் பார்த்து செய்யுமா அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவா? சரின்றுவா. சரி ஓகே, அப்படியே கடமையை முடிப்பா அப்படின்றாரு. இவர்தான் சொல்லுவா, இங்கே பாருமா, இவனுக்கு இந்த பிறகு இந்த கடமை முடிஞ்சிச்சு, இனி அடுத்த பிறவிக்கு ஒரு கடமை இருக்கு, அங்கதான் இவனுக்கு நிறைய விஷயங்கள் அனுபவம் இருக்கு அப்படின்னு சொன்னா அம்மா என்ன பண்ண மாட்டான். அம்மா கருணையான வடிவனால, இல்ல கொஞ்சம் கேப் கொடுங்களேன், கொஞ்சம் பார்த்து அவனை விடுங்களேன், கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு தான் வரட்டுமே, உங்களுக்கு என்ன காசா பணமா குறைஞ்சிட்டு போகுது, என் பிள்ளை வந்துட்டு போகுது, கொஞ்சம் நல்லா இருந்துட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லுவான். அதனால அந்த மரக்கருணை செய்யும் போதெல்லாம் சுவாமி அம்பால மறைப்பார். அம்பாலே மறைப்பொருளாயிருவா. அப்படி இருந்தா தான் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும். அதனால அவ என்ன பண்ணுவா, அதனால பெருமான் இந்த சுடுகாட்டு கூத்து ஆடும் போது அவனுக்கு கூட அன்னை இருக்க மாட்டார். அன்னை உள்ளதா இருப்பான். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அம்மாவுடைய அற்புத திருவந்தாதி 100 பாட்டையும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருப்பேன். ஆனா அடியனுக்கு ஒரு இது விஷயம், அற்புத திருவந்தாதி முழுவதுமா 100 பாடலையும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுல காரைக்கால் அம்மையாருடைய மனப்பாங்கு முழுக்கவே, உன் கூட எப்படி இருக்க அம்மா, நீ எப்படி பண்ற, ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி நீ கழுத்துல கவால மலை போட்டிருக்க, அவ எப்படி உன் கூட பொழைக்கிறா, இப்படியே தான் கேட்பாங்க அம்மா. அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். நான் என்ன சொல்ல வரேன்னா, சிவன் அப்படிங்கிறது பாலினத்தோடு வந்தது. பாலினம் அவனுக்கு ஆண் அப்படிங்கிற உரிமையை கொடுக்குது சிவன் இல்ல. ஆனா சிவம் என்பது என்ன?
பாலினத்தன்மை இல்லாத எந்த இதெல்லாம் சிவத்துக்கு என்ன கிடையாது. ஆண் பெண் என்ற பாலினம் இல்லாம அலி என்ற பாலினம் கூட பாலினத்துக்கும் அப்பாற்பட்டு விளங்கக்கூடிய ஆற்றல் உடையவன் நம்முடைய சிவபெருமான். ஆக சிவம் என்பது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஏன் வழிபாடு இந்த ஒரு செய்தி எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். 2 விஷயத்துக்காக நம்ம போராடுறோம். ஒண்ணு, எதுக்காக போராடுறோம் நீங்க எல்லாம் சொல்லணும். எதுக்காக போராடுறோம்? 2 விஷயத்துக்காக. நம்ம வாழ்க்கையோட போராட்டம் எதுக்காக இருக்கு? கரெக்டா சொல்லணும் எல்லாரும். யாராவது ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையோட போராட்டம் உலகியல் இருக்குது, ஆன்மீகத்து இரவியலும் இருக்குதுங்க ஐயா. உலகியல்ல தான் நான் சொல்றேன். உலகியல்ல நம்முடைய மொத்த போராட்டமும் எதுக்கு? வீடு உணவு என்ன சொல்லுவோம்? அதுக்கு என்ன சொல்லுவோம்? உணவுக்காகன்றதை எப்படி சொல்லுவோம்? வயிற்று குழம்புக்கு. ரைட்டு. சோறு. ஒரு ஜான் வயிற்றுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சொல்லுவோம். ஒரு ஜான் வயிற்றுக்கு இவ்வளவு. நம்ம மேக்சிமம் கஷ்டப்படுறது எதுக்காக அப்படின்னா சாப்பாடுன்றதுக்காக கஷ்டப்படும். சாப்பாடு தானே. சாப்பாடுக்காக தானே கஷ்டம். ஆமாவா இல்லையா? நம்ம படுற பாடெல்லாம் எதுக்காக? நம்ம படுற பாடெல்லாம் சாப்பாடுக்காக. சாப்பாடுக்காக படுகின்ற பாடுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சா என்றால் சாகுதல். சாகுறதுக்காக பாடுபடுறதுதான் சாப்பாடு. சாகிறதுக்காக பாடுபடுறோம். டெய்லி ஒவ்வொரு நாளும் இப்ப நீங்க சாப்பாடு மட்டும்தான் உங்களுக்கு பிரதானம் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க பாடு எதுக்காக இருக்கு? எதை நோக்கிதான் போகுது? வெறும் இந்த உடல் சாவதற்கு. உடல் சாவதற்காக சொல்லுவாரு அடிக்கடி மணிவாசன், சாவதற்கே முற்படுகின்றேன். நான் வரும் வாழ்க்கையை வாழ்றதுன்றது பேர் என்னது? சாவதற்கு நம்ம முற்பாடு செய்யறது பேர் தான் வழிபாடு. ஆக அந்த சாவதற்காக பாடுபடுதல் தான் சாப்பாடு. அப்ப சாப்பாடுக்காக ஓடுதுன்னா என்ன அர்த்தம்? சாவதற்கே பாடுபடுதல், அதுதான் சாப்பாடு. இன்னொரு பாடு இருக்கு. என்ன பாடு அப்படின்னா, அதுக்கு பேரு வழிபாடுன்னு. வழிபாடு வாழ்வதன் வழி நோக்கி பாடுபடுதலுக்கு பேரு வழிபாடு. வாழ்வதன் வழி நோக்கி. வாழ்வது என்பது என்ன? வாழ்வதுன்னா என்ன? இன்பமா இருக்கிறதுக்கு பேரு தான் வாழ்தல். ஆக இந்த இன்பமா இருக்கக்கூடிய வாழ்வை நோக்கி நாம் எல்லாம் பாடுபடுதல் அப்படிங்கிறதுக்கு பேருதான் வழிபாடு. அதாவது வழிபடு அப்படிங்கிற அந்த வினைக்கு வழிபாடு என்பது விரிந்து வரும். வழிபடு அப்படின்ற வினை சொல் வழிபாடு என்ற பெயர் சொல்ல மாறும். விடு பெரு அப்படிங்கிற வினை சொல்லுக்கு வீடு பேரு என்ற பெயர் சொல் வரும். விடு பெரு அப்படிங்கிற வினை சொல்லுக்கு அப்படியே எது வீயும் நீளும் பெருவும் நீளும் வீடு பேருன்னு வரும். வழிபடு அப்படிங்கிறது வழிபாடு அப்படின்னு மாறுறது மாதிரி. அப்போ வழினா என்ன அர்த்தம்? வழின்னா ஆற்றினுடைய தடம். ஆறு இருக்கு இல்லையா? ஆறுனுடைய தடத்துக்கு பேரு தான் வழின்னு பேரு. அப்போ இந்த வழி என்பது நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும் பாத்வே. இந்த வாழ்வதற்கான வழி என்பது என்ன அப்படின்னா அதுலயே தெரியுது. வாழ்வதற்கான வழி என்பது வழிபாடு. இந்த ஆன்மா இறைவனோட திருவடி நிழல்ல வாழ்வதற்காக படுகின்ற பாடுக்கு பேரு வழிபாடு. இந்த வாழ்றதுக்காக வழிபாடு இல்லாம சாகிறதுக்காக படுகின்ற பாடு என்ன பாடு? சாகிறதுக்காக வருகின்ற பாடு எது? சாப்பாடு. ஆனா இங்க நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம் கவனிங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். சாகிறதுக்காக படுகின்ற பாடு சாப்பாடு, வாழ்வதற்காக படுகின்ற பாடு வழிபாடு. இதுக்காக தான் பண்ணுங்க. ஆனா வழிபாட்டுலயும் கொண்டு போய் என்ன வச்சிருது? சாப்பாடு தான் வைக்கிறது. வழிபாடு பண்ற இடத்துலயும் நம்மளுடைய பிரதானம் என்ன இருக்கு? 12 மணி ஆச்சா? என்னப்பா சாப்பாடு ரெடி ஆச்சா? எதுக்காக வந்திருக்கோம்? வழிபாடு செய்வதற்காக வந்திருக்கோம். சாப்பாடு எனக்கு வச்சிருக்கா. எனக்கு ஒரு அப்பளம் வச்சா 10 கரெக்டா நான் 3வது சந்திக்கு போயிட்டு அப்பளம் எனக்கு இல்ல. இதுதான் பஞ்சாயத்து. வயிற்றுல மணி அடிக்க ஆரம்பிச்சிருங்கய்யா. மணி ஆச்சுன்னா வயிற்றுல மணி அடிக்க ஆரம்பிச்சிரும். இல்ல ஆனா அதெல்லாம் தாண்டுவதற்காகத்தான் உபவாசனையோடு வழிபாடு வச்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் நம்ம வழிபாடு என்பது நார்மலா சாப்பிட்டுட்டே பண்றோம். மேக்சிமம் வழிபாடு செய்யற நாட்கள் அவங்க பெரியவங்க ஒருத்த நாட்கள் இருக்கு இல்லையா? இது ஆடி அமாவாசையா இருக்கட்டும், பிரதோஷமா இருக்கட்டும், இல்ல மத்த நாட்கள் கந்த சஷ்டி கிருத்திகை எல்லாம் இருக்கட்டுமே, எல்லா நாளும் என்னதான் எப்படிதான் இருப்போம்? எப்படி இருப்போம்? உபவாசம்
சாப்பிடுறது இல்ல, சாப்பாடு கிடையாது. சாப்பாடு இல்லாத நாள்லதான் என்ன இருக்கும்? வழிபாடு இருக்கும். சாகிறதுக்கு பாடுபடாத நாள்லதான் என்ன இருக்கும்? வழிபாடு இருக்கும். ஏன்னா அன்னைக்கு நமக்கு எந்த திங்கிங் வரக்கூடாது, சாவதை நோக்கிய திங்கிங் வரக்கூடாது. அதனால நமக்கு என்ன மேக்சிமம் எல்லா வழிபாட்டுக்குரிய நாட்களும் நமக்கு என்னவா இருந்தது அப்படின்னா அது ஒரு சாப்பாடு இல்லாத வழிபாடா இருந்தது. இன்னைக்கு நம்ம எப்படி ஆக்கிட்டோம்னா வழிபாடுனாலே சாப்பாடுதான். வழிபாடுனாலே வழிபாடு பண்ணிட்டு இருக்கப்ப சுண்டல் அப்படியே பறக்கும், அதுக்கடுத்து ஒரு காஃபி பறக்கும், ஒரு பிஸ்கட் பறக்கும், அப்படியே அடுத்தடுத்த விஷயங்கள் பறந்துட்டே இருக்கும். நம்ம வழிபாடு என்பது இறைவனை தேடி ஆன்மா ஒருமித்த கருத்தோடு உணவு என்பதை, உறக்கம் என்பதை, ஊன் என்பதை மறந்து பெருமானுடைய திருவடிக்கு சேருகின்ற அந்த நிலையை பெறுவதற்காகத்தான் வழிபாடே அமைஞ்சது. ஆனா இன்னைக்கு எந்த வழிபாட்டுலயும் நைவேத்தியம் இல்லாம சாப்பாடு இல்லாம நம்ம முடிச்சுக்கிறது இல்லை. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. சுவாமிக்கு நான் வழிபாடு செய்யும் போது அவர்கள் முழு உபவாசத்தோடு முழு மித்த விஷயங்களோடு தான் அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த நாம இங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ வழிபாடு அப்படிங்கிறது என்ன, சாப்பாடு இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சா? சாப்பாடு என்பது சாவதற்கே, வழிபாடு என்பது ஒரு வழி ஆகிறதுக்காக வச்சிருக்க. அப்படிப்பட்ட அந்த பெருமானை நாம என்ன நினைக்கிறோம்? சிவத்தை வழிபாடு செய்யறதுக்காக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சிவம் என்ப பொருள் வேற, நாம ஒரு பொருள் வேற. அது நமக்கு கொடுக்குற பொருள், நாம அதுக்கு வாங்குற பொருள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு நாளும் வழிபாட்டுல சிவத்தோடு நாம் இணையணும் அப்படிங்கிற நிலைப்பாடுகளை நாம் பெறுவதில்லை. இந்த சிவத்தோடு இணையணும்ன்ற நிலைக்கு பேர் தான் சன்மார்க்கம்னு பேர். சன்மார்க்கம் சிவத்தோடு அடைவு, சிவத்தை சென்று அடைகின்ற நிலைக்கு பேருதான் சன்மார்க்கம் என்று பெறும். மிச்ச மூன்று மார்க்கமும் தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், அப்புறம் சகமார்க்கம் என்று சொல்லுகின்ற மார்க்கம் எல்லாம் சிவம் வேறு நாம் வேறு அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் சொல்லு. ஆனா சன்மார்க்கம் என்பது சிவமும் நீயும் ஒன்று, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுகின்ற நீயே சிவமாகின்றாய் அப்படிங்கிற பெரும் கூற்றினை சொல்லி தருகின்ற ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு போனாதான், அந்த ஆற்றல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அது என்னது நமக்கு, அதுதான் வழிபாட்டுக்குள்ள இருக்கும். அதுதான் நமக்கு, அதுதான் சொல்றார் சாமி. சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்தனை. இது சிவம் என்னமோ ஒரு பொருள், அதுகிட்ட இருந்து நம்ம வாங்குறோம் அப்படிங்கிற நிலை இல்லாம சிவம் என்ற பொருள் கிட்ட நாம சேரணும் அப்படிங்கிற நிலையோடு செய்கின்ற அந்த பூசணைக்கு வழிபாடுன்னு பேரு. நீங்க சிவத்துக்கிட்ட என்னமோ வேண்டி பெறுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சிவமே எனக்கு ஒரு காரை கொடு, எனக்கு ஒரு இதை கொடுன்னா அதுவும் சாப்பாடும் ஒண்ணுதான். நீங்க சாப்பிடுறதுக்காக, உயிர் வாழ்றதுக்காக, உடல் சொகுசா இருக்கிறதுக்காக சாப்பிடுறோம். ஆனா சிவத்துக்கிட்ட போய் எனக்கு சிவம் வேணாம், சிவத்தை தவிர மத்த எல்லாத்தையும் கேட்கிறோம் இல்லையா, அதுவும் சாப்பாடு ஒண்ணு. இப்ப தெரிஞ்சுக்கோங்க, வழிபாடுன்னா என்ன? சிவத்தோடு சேருகின்ற நிலையை நாம் அந்த நிலைக்காக பாடுபடுவதுதான் வழிபாடு, வேற ஒண்ணு கிடையாது. வழிபாடுன்னா ஏதோ சாமியை தூக்கி மூர்த்தத்தை தூக்கி வச்சு அதுக்கு மேல 2 மாலையை போட்டு 2 வில்வத்தை தூக்கி போட்டு சுத்தி எல்லாம் இதை வச்சு பண்றது பேரு வழிபாடா ஆகாது. வழிபாடு என்பது சிவனோடு நாம் சென்று சேருவதற்காக படுகின்ற பாடு. சிவனோடு நாம் சென்று சேருவதற்காக படுகின்ற பாடு. அதைத்தானே பட்டாங்க எல்லாரும். 63 நாயன்மார்களும் சிவனோடு எப்படி சேரலாம்னு நினைச்சு அவங்க பல பாடுகள் பட்டார்கள். அதுதான் வழிபாடு. ஆனா நம்ம வழிபாடையும் சாப்பாடா மாத்திட்டு இருக்கோம், வழிபாடையும் சாப்பாடாவே மாத்திக்கிட்டு இருக்கோம். ஆக நாம என்ன பண்ணணும், இனிமே சாப்பிடுற சாப்பாடை கூட என்னவா மாத்திடலாம், வழிபாடு. உள்ளுக்குள்ள இருக்கிற சிவத்துக்கு நம்ம நைவேத்தியம் பண்றோம், உள்ளுக்குள்ள இருக்கிற சிவம் தான் எல்லாம் சாப்பிடுதுன்ற உணர்வோடு நம்ம சாப்பிட்டா அந்த சாப்பாடு கூட என்னவாயிடுது, வழிபாடா மாறிடுது. இப்ப வழிபாட்டுல போய் சாமி எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா வழிபாடு கூட என்னவா மாறிடுது, ஐயா நம்ம சாப்பாடா மாறிடுது. சாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கிறோம்ல, அது எப்படி ஆகும்? அதுதான் சாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கிறது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பரவாயில்ல, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு அதை சரி பண்ண கொடு, இதை சரி பண்ண கொடுன்னு சொல்லி கேட்கலாம். ஆனா ஒரு ஸ்டேஜ் புரிஞ்சுட்டோம், உலகத்தையே புரிஞ்சிருச்சு, உலகம் இதுதான் தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சிவத்தை தவிர வேற எதுவும் கேட்காத அந்த நிலைக்கு பேர் தான் வழிபாடு. புரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு சிவம் தந்ததுங்கிற அந்த ஒரு பக்குவ நிலையை அடையணும் இல்லையா? ஆமா, இப்ப சிவம் தந்தது, சிவத்தை தான் நமக்கு வேணும், சிவத்தோட தான் நம்ம அடையணும்ன்ற எண்ணம் இல்லாம திரும்ப திரும்ப நம்ம மற்ற விஷயங்களையே கேட்டுட்டு இருந்தோம்னா அது சாப்பாடுல தான் முடியும், அது வழிபாடு ஆகாது. நீங்க சாப்பாடையும் வழிபாடாக்கலாம், வழிபாடையும் சாப்பாடாக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். இல்ல மத்தவங்களுக்காக நான் விண்ணப்பம் வைக்கிறேன்னா அந்த விண்ணப்பம் என்ன ஆகும்,
அந்த விண்ணப்பம் நம்ம விண்ணப்பம் ஆகாது. இப்போ ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை, சாமி எனக்கு முடியல, எனக்கு இது பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்காக சாமி அவங்கள பாருங்க அப்படின்னு அவங்களுக்காக செய்கின்ற விண்ணப்பம் வந்து சாப்பாடா மாறாது. ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்காக பண்றோம். நம்ம வந்து நம்ம பொருளையே வேண்டி நம்ம செய்கின்ற விண்ணப்பம் எல்லாமே சாப்பாடுதான். அருள் வேண்டி செய்கின்ற அந்த பாடுதான் வழிபாடு. பொருள் வேண்டி செய்கின்ற வழிபாடு சாப்பாடுதான். சாவதற்கு தான் பாடுபடுறோம். அருள் வேண்டி செய்கின்ற வழிபாடுதான் அருள். பெருமானே உன்னுடைய அருள் வேணும், உன்னுடைய அருள் எனக்கு எப்பயுமே கிடைச்சு, உன்னை சிந்திக்கிற ஆற்றல் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கணும், உன்னுடைய அடியார்களுடைய திருக்கூட்டத்தில் நான் எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும், அதுக்காக எனக்கு வழிவகை செய் சாமின்னு நம்ம நிக்கிறதுக்கு பேருதான் அருள் வேண்டி நிற்கிறது. அருள் வேண்டி பொருள் வேண்டி நிக்காம அருள் வேண்டி நிக்கிறது கூடிய அந்த பாடு வழிபாடு. சுந்தரர் பெருமான் வந்து பொண்ணும் பொருளும் கேட்டாருங்க, சாப்பாடும் கேட்கிறாரு அவரு. கரிவிரவு நெய்சோறு முப்போதும் வேண்டும் அப்படின்னு ஐயாவும் கேட்பாரு. ஆமா, என்னன்னா அதை நீங்க நல்லா கவனிக்கணும். பொன்னும் மெய் பொருளும் தருவானை போகமும் புணர்வும் புணர்ப்பானை பின்னையன் பிழை எல்லாம் பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்று அறிவொன்னா எம்மானை எளி வந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பலத்தனி ஆரூரானை மறக்கலுமாமே. பொன்முடியம்மா கவனிக்கணும். சாமி பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான்னு சொல்லிட்டு கடைசியில எங்க வச்சுட்டாரு? அன்னம் வைகும் வயற்பலத்தனி ஆரூரானை மறக்கலுமாமே. சாமி பொன்னும் பொருளும் கொடுத்தா கூட அன்னம் என்ன பண்ணும்? பாலையும் தண்ணியும் சேர்த்து வச்சா கூட, கலந்து வச்சா கூட அன்னம் எதைத்தான் எடுத்துக்கும்? பாலைதான் எடுத்துக்கும். சாமி நீ பொண்ணும் தருவ பொருளும் தருவ, அன்னம் இருக்கக்கூடிய அந்த ஆரூரன் இருக்கக்கூடிய அந்த பழனத்தண்ணி இருக்கக்கூடிய ஆரூரில் இருக்கக்கூடிய அன்னம் எப்படி அந்த பாலை மட்டும் தனியா பிரிச்சு கொடுக்குதோ, அது போல நீ பொண்ணும் மெய்ப்பொருளும் தந்தாலும் கூட நான் எதைத்தான் எடுத்துக்குவேன்? மெய்ப்பொருளை தான் எடுத்துக்குவேன் சாமின்னு இன்டைரக்டா சொல்றாரு சாமி. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நிறைய பேர் கவனிங்களேன், நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பொண்ணும் மெய்ப்பொருளும் பாடினா என்ன கிடைக்கும்? பொன் கிடைக்கும் நினைக்கிறேன். தங்கம் கிடைக்குமா? தங்கம் வேணுமா? அச்சய தேதி எனக்கு பொண்ணும் மெய்ப்பொருளும் பாடு தங்கம் கிடைக்கும்னு சொல்லு. ஆனா அந்த பாட்டுடைய பொருள் என்னன்னா, பொண்ணும் மெய்ப்பொருளும் கொடுத்தாலும் கூட எனக்கு மெய்ப்பொருளாகிய நீதான் வேணும் அப்படின்னு சொல்வதுதான் அந்த பாடலுடைய முழு அர்த்தமே. அதனாலதான் அன்னம் வைகும் வயற்பள்ளத்தனின்ட்டார் ஒரே வார்த்தை. நீ அன்னமா இருக்கிறியா இல்ல காகமா இருக்கிறியான்றது உன்னுடையது. சாமி ரெண்டையும் தான் தருவார். நீ கேட்டாலும் கேட்காட்டாலும் உனக்கு போகமும் புணர்வும் புணர்ப்பானை சொல்றாரு. பொண்ணும் மெய்ப்பொருள். போகம் என்பது என்ன? என்ஜாய், அது பொண்ணுக்கு சமமானது. புணர்வு என்பது என்ன? சாமி கொடுக்கக்கூடிய மெய்ப்பொருள், அது புணர்வுக்கு போர். ஆக பொண்ணுக்கும் மெய்ப்பொருளுக்கும் போகத்துக்கும் புணர்வுக்கும் கனெக்ட் பண்ணுவார் சாமி. கடைசியில எது கனெக்ட் பண்ணிடுவாரு? அன்னத்துக்கு கனெக்ட் பண்ணிடுவார். அன்னம் கனெக்ட் பண்ணிட்டா சாமி எது கொடுத்தாலும் நாம எடுத்துக்கிறது. அம்மா இருக்காங்க ஒரு படத்துல அம்மா இருக்காங்க. அம்மா வந்து இல்ல, இது மகாபாரதம் எல்லாத்துக்கும் தெரியும்ல. சாமி என்ன சொல்லுவாரு? நான் வேணுமா என்னுடைய சேனை வருமானு கேட்பாரு. வர்ற 2 பேர்கிட்ட, இவன் கிட்ட, அவன் பேர் என்ன, நம்ம அர்ஜுனன் கிட்டையும் சரி துரியோதனட்டையும், நான் வேணுமா என்னுடைய சேனை. நான்றது மெய்ப்பொருள், சேனை என்பது பொண்ணும் மெய்ப்பொருளும் தந்தாலும் கூட யார் என்ன பண்ணிக்கிட்டா? துரியோதனன் என்ன பண்ணுவான்? ஆனா இருந்தாலும் சொல்லிட்டாரு, என்ன பண்ணிட்டாரு? நானு ஆயுதமேந்தி போராட மாட்டேன். இவன் நினைச்சிட்டான் ஆயுதமேந்தி போராடுன்றப்ப இவன் டம்மி ஆயிட்டான். இவனை வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு அவன் மொத்த சேனையும் வாங்கிட்டான். இவன் வெறும் பெருமானம் மட்டும் வாங்கிட்டான். ஆக ஆயுதத்தினால படையில்ல, அறிவினாலத்தான் படை நிகழ்த்த முடியும்னு தெரியல. என்ன ஆயுதம் இருந்தாலும் ஆயுதத்தை பிரயோகப்படுத்துறதுனால தானே பலன். ஆயுதத்தை எப்படி பிரயோகப்படுத்தணும்? அப்போ ஆயுதத்தினால வெற்றி இல்லை, அதை நிகழ்த்துகின்றவனால வெற்றின்ற அறிவு இல்லாதனால அந்த அத்தனை துரியோதனாதிகள் 100 பேர் இருந்தும் அவங்களால பெருசா வர முடியாத காரணம், பல சேனைகள் இருந்தாலும் அவர்கள் வராத காரணம். ஆக இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, சாமி கொடுக்கத்தான் செய்வார். சாமி நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பாரு, நல்ல குடும்பத்தை கொடுப்பாரு, நல்ல எல்லாத்தையும் கொடுப்பாரு, பொண்ணை கொடுப்பாரு, புகழை கொடுப்பாரு. எல்லாத்தையும் கொடுத்தாலும் சாமி தூக்கி வரமா வச்சிடுறேன், இதெல்லாம் வேணாம்,
உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றார் எதுவுமே வேணாம் சாமி, எனக்கு புகழ் வேண்டேன், எனக்கு எந்த புகழும் வேணாம், பொருள் வேணாம், நீதான் வேணும் அப்படிங்கிற நிலைப்பாடு தருவதுதான் திருவாசகம். அதனாலதான் திருவாசகம் வரோம், 8ஆம் திருமுறைக்கு போறோம். எட்டி சிவபெருமானை பிடிக்கிறதுக்காக. இந்த 7 திருமுறை என்ன சொல்லுது? அதுவும் பிடிச்சுக்க இதுவும் பிடிச்சுக்கன்னு சொல்லுது. ஏன்னா படிநிலையில அப்படிதான் வர முடியும். எடுத்தோடனே எந்த பிடிமானம் இல்லாம நடக்க முடியாது. பிள்ளை பிடிமானத்தோட தான் முதல்ல நடக்கும். அதுக்கப்புறம் பிடிமானத்தோட கடைசி வரைக்கும் அது தள்ளுவண்டியவே வச்சுட்டு நடந்தோம்னு நினைச்சு பாருங்க. 3 வயசுல தள்ளுவண்டி வச்சு நடந்தோம், 30 வயசுலயும் தள்ளுவண்டி வச்சு நடந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? 60 வயசுல அப்படிதான் ஏன் நடக்கிறான்? ஒரே சரி வருவே. ஆக அப்ப என்ன நிலை அப்படின்னா, நாம இன்னும் வளரல அர்த்தம். 3 வயசுலயும் தள்ளுவண்டி, 30 வயசுலயும் தள்ளுவண்டின்றப்போ வளரல. எதுல வளரல? உடலாலையும் மனதாலையும் வளர்ச்சி ஏற்படுது. அது போல 20 வயசுலயும் சாமிட்டு வழிபாடு செய்யும் போது அதை கேட்டோம், 60 வயசுலயும் சாமிட்டு வழிபாடு செய்யும் போது அதையே கேட்கிறோம்னா அப்போ சாமி இன்னும் வளர்ச்சி ஆகல அர்த்தம். ஆக பெருமான் என்பவன் சேருவதற்காக, அவன்கிட்ட நாம் பெறுவதற்காக. சிவபெருமான் எதுக்காக இருக்கான்னா, அவனை கட்டி தழுவி அணைந்து அவனோடு நாம் சேருவதற்காக அவன் இருக்கானே தவிர நாம் என்ன பண்ணக்கூடாது, அவன்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை மட்டும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுக்காக அவன் இல்லை. அவனோடு நாம் சென்று சேருவதற்காகத்தான் அந்த பொருளே இருக்கு. ஏன்னா அது அறிவு பொருள், நாமும் அறிவு பொருள். அறிவு பொருள் தான் சேர முடியும். நாம திரும்ப எனக்கு அது வேணும் அறிவற்ற பொருளையே கேட்டுட்டு இருந்தோம்னா, அறிவற்ற பொருள்னால அறிவு பொருளுக்கு ஒரு நாளும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க கேட்கலாம், கார் வாங்கினா எனக்கு பிரயோஜனம். கார் வாங்கினா உடம்புக்குத்தான் பிரயோஜனம். வீடு வாங்கினா உடம்புக்குத்தான் பிரயோஜனம். பொண்ணு வாங்கினா உடம்புக்குத்தான் பிரயோஜனம். உயிருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. திருமுறை வாங்குவதாலும் திருப்புகழ் வாங்குவதாலும் அடியார்கள் திருவடி பேரை வருவதனாலும் தான் அந்த உயிருக்கு பெரும்பேர். அதனால அதைத்தாங்க அப்போ சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்துவேன். போரில் பொழியும் வேர்க்கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆரப்பருகி ஆறாத ஆர்வம் கூற அழுந்துவீர். போரில் பொழியும் வேர்க்கண்ணால், இந்த போர்ல அன்னை பராசக்தியினுடைய கண்களை எப்படி சொல்லுவாங்க? வேல்விழின்னு சொல்லுவாங்க. அவ கண் எப்படிப்பட்ட கண்ணு? அன்னை பராசக்தி கண்ணா இருக்கட்டும், வள்ளியம்மையுடைய கண்ணா இருக்கட்டும், எல்லாருடைய கண்ணை என்ன சொல்லுவோம்? வேல்விழின்னு சொல்லுவோம். ஏன் வேல்விழி? வேல்விழின்னு சொல்றதுனால என்ன நினைக்கிறோம்னா, அந்த வேல்விழி காமத்துல சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? அந்த கண்கள்ல வேல் அப்படியே இதயத்தை உருக்கி எடுத்து அந்த ஆடவனுடைய அந்த மனசை அப்படியே பறி கொடுத்துருச்சு சொல்றதுக்காக காமத்தின் பொருட்டு அதை சொல்லுவாங்க. ஆனா நாம அறிவின் பொருட்டு நம்ம பார்க்கிறது, வேல் என்றால் என்ன? வேல் என்ன பண்ணும்? வேல் அப்படிங்கிறது ஒளின்னு அர்த்தம். ஒளி. வேல்னா விந்து. விந்துன்னு விந்து. நாதம்னா சத்தம், விந்துன்னு ஒளி, கேட்கிற சவுண்டு. அதுக்கு பேர் தான் வேலு. அப்போ வேல் என்பது விந்து. அப்போ ஒளி. ஒளி ஒரு இடத்துல பாஞ்சதுன்னா என்ன ஆகும்? இருள் அகலும். அதனாலதான் சூரபத்மனை வேலால பண்ணும்போது அவ இருளே வடிவான சூரபத்மனுக்குள்ள வேல் பாய்ச்சும் போது அவன் என்னவா மாறினான்? அவ வேறு பொருளாக மாறுறான். அவன் வேறு பொருளாக மாறான். முதல்ல ஒரு பொருளா இருந்தா இப்ப வேறு பொருளா மாமரம் என்ன ஆகுது? மயிலும் சேவலுமாக மாறுகின்றன. மயிலும் சேவலுமாக மாறுகின்றன. அப்போ அந்த வேல் பாய்ச்சுவது அப்படிங்கிறது என்னன்னா இருள் அகற்றுவதுன்னு அர்த்தம். அன்னை பராசக்தி எப்படிப்பட்ட வேல் வச்சிருக்காளா? போரில் பொழியும் வேர்க்கண்ணால் பங்கன். அந்த வேர்க்கண்ணை ஒரு பாதியாக கொண்டிருக்கக்கூடிய அன்னை பராசக்தி ஒரு பாதியாக கொண்டவரே. அந்த வேர்க்கண் என்பது என்ன? அன்னை பராசக்தியினுடைய கடைக்கண் நம்ம மேல வரும்போது என்ன நிகழும்? என்ன நிகழும்? கனம் தரும். அம்மா மதிலாமா பாடல். தனம் தரும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் பலவரியா மனம் தரும் கணம் தரும் அன்பவர் என்பவர்க்கே அபிராமி கடை கண்களே. பூங்குழலால் அபிராமி தெய்வ வடிவம் தரும். தெய்வ வடிவம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாம் தரும் தெய்வ வடிவம் தரும் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லவை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால்
அபிராமி கடை கண்களே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அதுதான் அந்த பாடல். அப்போ அன்னை அபிராமியினுடைய கடைக்கண் என்ன தரும் அப்படின்னா எல்லாம் தரும், எல்லாம் தரும், தனம் தரும், கல்வி தரும், எல்லாம் கொடுத்தாலும் அவ திருவடி என்பது அவளுடைய அந்த கண் என்பது வேல் பாய்ச்சும் போது நம்ம கிட்ட இருளை அகற்றுகின்றது. நம்ம கிட்ட உண்மையான இருள் போயிடுச்சுன்னா நம்ம என்ன தேட மாட்டோம், தனத்தை தேட மாட்டோம், கனத்தை தேட மாட்டோம், இல்ல கல்வியை தேட மாட்டோம். இதெல்லாம் என்ன கிடையாது, உண்மை பொருள் கிடையாது. அப்போ இறைவியோட அந்த அருள் கடாட்ச அந்த வேல் என்ற அந்த வேல்வெளி நமக்குள்ள பாஞ்சது அப்படின்னா நமக்கு நம்மளுடைய இருள் எல்லாம் அகற்றும். அதனாலதான் வேல்கண்ணி, நெடுங்கண்ணி, வேல் நெடுங்கண்ணி. யாரு? நம்ம சிக்கல்ல அம்மாவுக்கு பேரு வேல் நெடுங்கண்ணி. அவள் நெடுமையான அவள் கண்கள் வேல் போன்று இருக்கின்ற அந்த வேல் நெடுங்கண்ணி. அவள்கிட்ட வேல் வாங்கி, வேல் வாங்குறதுன்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? என்ன நினைக்கிறீங்க? அவகிட்ட போய் வேல் வாங்குறதுன்னா கையிலேயே வேல் வாங்கினாரு? கையில போய் முருகன் போய் கையில வேல் வாங்கணுமா? அவருடைய கடைக்கண் பார்வைதான் வேல் பாய்ச்சுவது. அன்னை பராசக்தி இருக்காங்க, அன்னை பராசக்தியினுடைய அவருடைய கண்ணு நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்ம என்ன வாங்கிட்டோம்? கையில என்ன வாங்கிட்டோம்? அதுதான் வேல் வாங்குது. அது நமக்கு எப்படி சொல்றது? கையில வேல் வாங்கி காமிச்சாதான் தெரியும். அவ கண் பார்வைப்பட்டவொடனே வேல் கிடைக்குதுன்றத புரிய வைக்கிறதுக்காகத்தான் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அங்க ஒரு வேல் கொடுக்குறாங்க. அன்னை கிட்ட இருந்து வாங்கி வேல் வாங்க. அப்ப அன்னை கிட்ட வேல் வாங்குதல் என்பது முருகன் மட்டும் இல்ல, யாரெல்லாம் வாங்கலாம்? வாங்கலாம், எல்லாருமே வாங்கலாம். யாரெல்லாம் வாங்கலாம்? எல்லாரும் வாங்கலாம். அவளுக்கு முன்னாடி நிக்கிற அத்தனை பேரும் வேல் வாங்கலாம், அத்தனை பேரும் அசுரன் அழிக்கலாம். முருகன் நமக்கு ஒரு பிரசன்டேஷனா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியா நின்று வாங்கி காட்டி அழிக்கிறான். நாம அன்னை பராசக்திக்கு முன்னாடி நின்னா அவனுடைய கடைக்கண் வேலாக நம்ம கிட்ட வரும். அந்த வேல் நம்ம கிட்ட பாஞ்ச உடனே நமக்குள்ள இருக்கக்கூடிய இருள் என்ற அசுரன் அழிவான். அதுதான் சூரசம்ஹாரம். இத புரியாம கடைசி வரைக்குமே அசுரன் வெளியே இருக்கான், வேல் அவகிட்ட கையில வாங்குறாரு, அப்படித்தான் பண்றோம் கடைசி வரைக்கும் நினைச்சா நம்ம கிட்ட இருக்கிற அசுரன் போவானா? நம்ம கிட்ட அசுரன் போவோம். யாருதான் வேல் வாங்கணும்? யாருதான் வேல் வாங்கணும்? யார் வேல் வாங்கணும்? எல்லா ஆன்மாக்களுமே வேணும். நாம தான் வேல் வாங்கணும். யாருதான் அசுரன் அழிக்கணும்? நாம தான் அழிக்கணும். நாம தான் அசுரன் அழிக்கணும். அப்போ அதை செய்து காட்டாரு யாரு? இப்போ முதல்ல என்ன பண்ணுவாரு, முடிக்க போறேன், இன்னும் ஒரு நிமிடத்துல முடிச்சிருவோம். முதல்ல நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இவரு கன்ல போட்டு நமக்கு முன்னாடி அதை சொல்லி கொடுப்பாங்கல்ல, சுட கத்தி கொடுப்பாங்கல்ல, கன்ல புல்லட் எல்லாம் போட்டு முன்னாடி டசக்குன்னு ஒரு சுட்டு காமிப்பாரு. எதுக்காக சுட்டு காமிக்கிறாரு? கடைசி வரைக்கும் அவரே சொல்றதுக்கா? இல்ல கேக்குறேன், கடைசி வரைக்கும் அவரே சொல்றதுக்குன்னா நம்ம எதுக்கு ட்ரைனிங் வந்தோம்? நாம சுட்டு பழகிறதுக்காக நம்ம எதுக்கு ட்ரைனிங் வந்தோம்? நம்ம எல்லாம் வந்திருக்கிறது எதுக்காக வந்திருக்கோம்? ட்ரைனிங் வந்திருக்கோம். டூர் போறதுக்காக வந்திருக்கோம் இல்ல. நாம எல்லாம் ட்ரைனிங். என்ன ட்ரைனிங்? அசுரனை கொல்வதற்காக. எந்த அசுரன்? சூரபதுமனை கொள்வத. சூரபதுமன்றது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இரு மலங்கள். என்ன மலம்? ஆணவம், கண்மம். மாயையை அவனே அழிச்சிருவான். மாயைய பருமானே அழிச்சிருவான். மாயைய அவனுடைய கடைக்கண்ணே வேல் வாங்குறதுதான் மாயை அழிவு. வேல் வாங்குறது மாய அழிஞ்சதுக்கு அப்புறம் என்னது? ஆணவம் கண்மம் இருக்கு, ரெண்டையும் கூற பொழக்கணும். அந்த பொழக்கிறத நான் எப்படி பொழக்கிறேனோ அது மாதிரி நீ பொழக்கணும்னு சொல்லித்தருதுதான் நம்ம குருநாதராகிய முருகப்பெருமான் ஒவ்வொரு வருடமும் நமக்கு செஞ்சு காட்டுறது. அவன் வாங்குறான் வேலு. வேல் என்பது எங்க இருக்கு? எங்க இருக்கு? அன்னை பராசக்தியுடைய கருணை கண்கள்ல இருக்கு. அது இங்க அவளை பார்த்த உடனே கையில அவனுக்கு வந்துருது. அதை வச்சு அவள் இருளை அழிக்கணும். ஆக அப்பேற்பட்ட கருணை கண்களை உடைய அந்த போரில் புலியும் வேர்க்கண்ணால் பங்கன் அப்படின்னு அந்த பங்கனோட நிறுத்திக்குவோம். புயங்க நருளமுதம் அப்படிங்கறத நம்ம அடுத்த அமர்வுல பார்க்கலாம். ஆக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த அமர்வுல அப்படின்னா, சிவபெருமான் என்பவன் சேருவதற்குரியவன். சேர்வதற்குரியவன் தான். சேர்வதற்கு உரியவன். சேரணும். இந்த ஆன்மா சேர்ந்துதான் இருக்கும். இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனும் இனிது ஆதியை தொழுதல், அதனும் இனிது அறிவினர் சேர்தல், அதனும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும்
கனவிலும் காண்பது தானே. யார் சொல்லியிருக்கா? அறிவினர் சேர்தல் தான். அறிவினரோடு சேர்தல் தான் இனிது. அறிவினரோடு சேர்ந்து, அறிவினர் என்பதும் ஒருவன் தான், ஒரே ஒருவன், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அறிவோய் அப்படிங்கிறது அறிவு நிறைந்தவன், வேண்டத்தக்கது அறிவோய் நீ. அறிவோய்னா அறிவோயின்னு சாமி பேர் தான். அறிவோய்னா அறிந்து கொள்பவன் அல்ல. எல்லாரும் நினைச்சுக்கோ, வேண்டத்தக்கது அறிவோய்னா நினைச்சிட்டு இருக்கோம். அறிவோய்னா அறிவு கூட்டல் ஓய், அதுதான் அறிவோய். அறிந்து கொள்பவன் என்ற வினை பொருளை குறிக்கல. அறிவோய் என்பது சாமியுடைய பெயர் சொல். அறிவோய், அறிவு கூட்டல் ஓய். எல்லாரும் எப்படி கூப்பிடுவோம்? பெரியவங்க எப்படி கூப்பிடுவோம்? பெரியோய்ன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? பெரிய கூட்டல் ஓய், ஓய் போட்டு கூப்பிடுவோம். ஓய் நல்லா இருக்கீங்களா, என்ன நல்லா இருக்கீரா, என்ன ஓய் நல்லா இருக்கிற, ஓய் அப்படின்னு கூப்பிடுவது அடைமொழியாக உயர்வா இருக்கிறவங்க. இப்ப எல்லாம் ஓய்னு கூப்பிட்டு என்ன அர்த்தம்னு நினைச்சுக்கிறோம்? எப்படி ஓயின்னு கூப்பிடுற நீ சொல்றோம் இல்லையா? முன்னாடிலாம் ஓயின்னு கூப்பிட்டா பெரிய ஓய் அப்படின்னு அர்த்தம். அறிவு கூட்டல் ஓய், அறிவோய். அதனால பெருமானுடைய பேரு அறிவோய்னு பேரு. அறிவு ஆனா ஓய் போட்டுக்கிறாங்க. பெருமானுக்கு இன்னொரு பேரு பெரியன் அப்படின்னு பேரு. அதனால கூட்ட விட்டா பெரியோய்னு அர்த்தம். பேச இனிதும் பெரியான் நீரே அப்படின்றப்போ பெருமான் பெரியவன், அறிவுடையவன். ஆக அப்பேற்பட்ட அறிவுடைய பெருமானை நாமெல்லாம் சென்று சேர்வதுதான் அறிவினர் சேருதல். அதை செய்வதுதான் இனிது. அதனால சிவபெருமான் என்பவன் எதுக்காக? இப்ப சொல்லுங்க, சிவபெருமான் எதுக்காக? நாம் சேர்வதற்காக. நாம் சேர்வதற்காக அவன். அப்படிப்பட்ட பெருமான். அன்னை பராசக்தி எதுக்காக? அவருடைய திருக்கண் கடாட்சமே வேல். இந்த வேல் என்பது நம் மீது பாய்ச்சும் போது அருள் ஆனந்தமும் அனுபவமும் ஆணவமும் இருளகன்ற நிலையும் கிடைக்கக்கூடிய ஆற்றலை பெறுவதுதான் அந்த அப்பேற்பட்ட அந்த வேர்க்கண்ணியை ஒரு பாகம் கொண்ட அந்த பெருமான் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறான் அப்படிங்கிறத முன்பதாக பதிகத்துல பார்க்க இருக்கின்றோம். எல்லாரையும் பார்ப்பதற்காக அடிநாயகன் ஓடோடி வந்த இன்னைக்கு பல அலுவல்கள் இருந்தாலும் நான் இப்போ தற்பொழுது மதுரையில தான் இருக்கேன். ஒரு சின்ன அலுவலுக்காக வந்திருக்கேன் சுவாமி. அதனால அந்த அலுவல் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. அதனால நான் இது என்ன வேலையா இருந்தாலும் 8 மணிக்கு பார்த்தேன். 8 மணிக்கு 8:45 நான் போடுறப்போ என்கிட்ட ஒரு வேலை இல்லை. கண்டிப்பா சூப்பரா கரெக்டா 8:30 கண்டிப்பா நான் அந்த வேலையை செய்தே ஆகணும்னு ஒரு கால். அதை ஒன்றும் பண்ண முடியல. அதனால அம்மாட்ட வேகமா சொல்லி, அடியாறுகளை விட்டுறாதீங்க சுவாமி, வந்து பாத்துக்கிறேன், எப்படியாவது பிடிச்சு வச்சிருக்க சாமி அப்படின்னு எங்க அம்மா பிடிச்சு வச்சிருந்தாங்க. எல்லாரையும் பார்த்தது அடிராயனுக்கு அந்த ஒன்றை தவிர வேற ஒரு பொருளும் அடியனுக்கு முன்னாலும் தேவைப்பட்டதே இல்லை. எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் தங்கச்சி வீட்டுல தான் இருக்கேன். தங்கச்சி எல்லாம் நலமா இருக்காங்க. குழந்தைங்க எல்லாம் நலமா இருக்காங்க. அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டேன். அம்மா குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டேன். எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. அதனால ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. அன்னைக்கு அவளை இன்னும் பார்க்கல. அவ மனசுலயே ஓடிட்டு இருக்கா. அவங்க எப்படி நாளைக்கு ஒரு சின்ன அலுவல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு அவளை எப்படி பார்த்துட்டு சொக்கநாதரை பார்த்துட்டு மித்த விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினைச்சிட்டு, உங்களுடைய குருவர்கள் தான் அன்னை பராசக்தியினுடைய அந்த கடைக்கண் வேலு. உங்க குருவர்கள் தரிசனம் தான். அதனாலதான் சாமி தரிசனம் காட்டுங்க நடிகன் பல முறை உங்க எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். கடைசியா ஒரு முறை மட்டும் காமிச்சிட்டு அடியாருக்கு நிறைவு செய்யும் முகமாக அடியார்கள் அம்மா பிரேமா அம்மா அவர்கள் வாழ்த்து பாடல் பாடலாம். அது வரைக்கும் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்ணார கண்டு அடியேன் அந்த ஆனந்தத்தை பெற்றுக்குவேன் சாமி. அம்மா பிரேமாமா நிறைவு செய்யும். வரந்தூர்ல இருக்கிறது ஐயாவுக்கு முகத்துல சிரிப்பு சந்தோஷத்தை பாருங்க. வரந்தூர்னா எல்லாருக்கும் ஒரு தனி சந்தோஷம். உங்களை பார்த்தேதான் சாமி சந்தோஷம். அம்மா பாடலாம், பிரேமாமா நிறைய பாடல் சாமி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. வான்மையில் வாழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமரை சென்னையில் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிவ மகிழ்ச்சி 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 சுவாமி. ஒரே ஒரு அடியாருக்கு வாய்ப்பு. ஏதேனும் கேள்விகளோ அல்லது உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னாலும் அடியார்கள் சொல்லலாம். நம்ம நிறைவு செய்யலாம். ஏன்னா காலம் அதிகம் ஆயிடுச்சு. அதனால அடியார்கள் யாரும் போயிட வேணாம். ஒரு நிமிடத்துல நம்ம திரும்ப போயிடலாம். ஒரே ஒரு நிமிஷம் அடியார்கள் எவரேனும் ஒருவர் வந்து பேசலாம். அமைச்சு வாய்ப்புகள்.
பொன்முடி அம்மாவே ஆமா சிலாமா. திருவடி வணக்கம். ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. சிவாய நம. ஆமா. அதாவது நீங்க சொன்னது வழிபாடுன்னு சொன்னீங்க, சாப்பாடு ரெண்டும் சொல்லிருக்கீங்க. வழிபாடு எதுக்கு அப்படின்னா சிவனை சேர்வதற்காக நம்ம வழிபாடு செய்யறது வழிபாடு. சாப்பாடுன்றது சாவதற்கு தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வேல் ஒளிய, அதாவது இருளை அகற்றக்கூடியது அந்த வேல். அது நமக்குள்ள இருக்கிற அந்த ராட்சசன் இருளை அகற்றுறதுக்கு நமக்கு வேல் வேணும். வேல் வாங்குறது நாம தான் வேலை வாங்குறோம் அப்படின்றது சொன்னீங்க ஐயா. பிரிச்சுட்டோம்லங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிங்க அம்மா. ஐயா ஐயா மாரிமுத்து கண்ணன் ஐயா, சுவாமி ஐயா சத்யநாராயண ஐயா, சத்யநாராயண சுவாமி ஐயா. அருமையான கருத்து சொன்னீங்க. இந்த அன்னம் பாலித்தல் செஞ்சுதான் நம்ம சாப்பிடுறோம். அதனால சாப்பாடும் ஒரு வகை வழிபாடே. கூட்டம் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு கூட்டத்திலும் நாங்க அந்த அன்னம் பாலித்தல் பாடிட்டு தான் அந்த யார் நமக்கு அன்னம் பாலிக்கிறாங்களோ அவங்களும் நல்லா இருக்கணும். அது உண்மை நீங்க சொல்றது. இன்னும் ஒரே ஒரு கருத்து, நீங்க வாழ்ற எத்தியோப்பியா நாட்டு தெற்கு பகுதியில ரொம்ப எனக்கு மன வருத்தம். அதாவது பாவம், மழை மற்றும் மண் சரிவால 255 இன்னுயிர்கள் போயிருக்கு. இவர்களுக்காக நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு முடிச்சீங்க. ரொம்ப நான் நியூஸ் இங்க கேட்டுக்கிட்டே இருக்கனால உலகில அதுலயும் கலந்துருக்கேன் நானு. அதுதான் வேற ஒண்ணு. உங்களுடைய மேல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு உங்க குரலை கேட்டது. தங்கை எல்லாம் மதுரையில தான் இருக்கேன் சுவாமி, மதுரையில தான் இருக்கேன். ஆமா தெரியும். மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு திருவடிதான் சாமி, எல்லா திருவடிதான் அடியலுக்கு இங்க பாக்குறீங்களா இல்லையா? இங்க அடியார்களுடைய அங்கையர்கணிகள் எல்லாரையும் அனைவரையும் பாத்துட்டீங்கய்யா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிமா. நன்றியா. நன்றி. மதுராம்மா சுவாமி. சிவாய நமங்கய்யா. ஆமா பொன்முடி அம்மா கேட்டாங்க, பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானான்னு சொல்லிட்டு இந்த 7ஆம் திருமுறையில அவங்க நாயன்மார்லாம் அடியாருக்கு தானே கேட்டாங்க, அவங்களுக்கு எதுவும் கேட்கல. அது கரெக்டுங்களா ஐயா? இல்ல அவருக்குமே கேட்டிருக்காரு. இப்ப எல்லாமே அவருக்குமே கேட்டிருக்காரு. அவர் சொந்தமா என்ன பண்ணினாரு, எனக்காக வழிபா இதுக்கு போயிட்டு வா, தூது போயிட்டு வானாரு. அது அடியாருக்கா கேட்டாரு, அவர் சொந்த விஷயத்தா கேட்டாரு. தூதுக்கு போயிட்டு வா, அங்க போயிட்டு வா, இங்க போயிட்டு வாலாம் சொல்லியிருக்காரு. ஆனா அது கூட அந்த வினை அகற்றுவதற்காகத்தான். ஏன்னா அந்த அம்மாவை கல்யாணம் முடிச்சாதானே சரி பண்ணி 2 பேரையும் சரி பண்ணி முடிச்சாதான் அந்த வினை அகலும். ஏன்னா அந்த ஒரு சின்ன அந்த கிளிச் இருக்குது இல்லையா, அந்த வினை அகற்றுவதற்காக தான். ஆனாலும் தன்னுடைய சொந்த வினை அகற்றுவதற்காக கேட்டிருக்காங்க, அது ஒண்ணும் தவறு இல்லை. ஆனா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாமி என்ன பண்ணிட்டாரு? இப்ப ஒரு நிமிஷம் கவனிங்களேன், ஒரே நிமிஷம். இந்த அம்மா சொன்ன வார்த்தை சுந்தரர் கேட்டிருந்தா கூட நல்லா, ஏன்னா ஒரு நிமிஷம் பார்க்கலாம். எல்லாரும் சுந்தரர் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சது அனுபவிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? அனுபவிச்சவர் என்ன பண்ணாரு? போதுண்டா சாமின்னாரு. போதுண்டா சாமி, என்னைய கூப்பிட்டுக்கன்னாரு. தலைக்கு தலைமாலை என்னே அப்படின்னு அந்த பாடலை பாடி என்னோட முடிஞ்சது, வெறுத்தேன் மனை வாழ்க்கை வெட்டுதே சாமி அப்படின்ற வார்த்தை நமக்கு என்னைக்காவது வந்திருக்கேன்? வெறுத்தேன்ற வார்த்தை வந்திருக்காங்க? என்னை போதுண்டா சாமி, நீ கொடுத்ததெல்லாம் போதும், நான் கூப்பிட்டுக்கன்ற கூப்பிடுவோமா? 95 வயசான என்ன பண்ணுவோம்? என் பேத்தி கல்யாணம் இருக்கு, கொஞ்சம் படுபாவி பொருடாடே முடிச்சுட்டு வந்துடுறேன், ஏன்டா உனக்கு அவ்வளவு அவசரம் அப்படின்னு தான். இந்த வெறுத்தேன் மனை வாழ்க்கைன்ற வார்த்தை வரமாட்டேது. அவங்க என்னதான் அவங்க அனுபவிச்சாலும் கூட அந்த வெறுத்தேன் மனை வாழ்க்கை சொல்லுவாங்க. அவங்க கஷ்டம் வரும்போது சொல்லுவாங்க அந்த வாழ்க்கையே வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனா உதட்டு அளவுல இருக்கும் உள்ள. அதுதான் முக்கியம். அதுதான் பொன்முடி அம்மா. அது வேணாண்டா சாமின்றது வெறுத்து சொல்றது இல்லை. அதாவது எனக்கு வேணான்றது சும்மா கோபத்துல சொல்றதே தவிர உண்மையான அந்த சலிப்பு மனை வாழ்க்கையில வரல. அதனால சாமிகிட்ட நீங்க வாங்கலாம், வாங்கிட்டு சலிப்படைய தயாரா இருக்கீங்கன்னா நீங்க வாங்கலாம். ஆனா வாங்க நம்ம சலிப்படைய தயாரா வாங்கி வச்சு விளையாடத்தான் தயார். இன்னும் சலிப்பு இல்லாம போய்கிட்டே தான் இருப்போமே தவிர வாங்கினதுக்கு அப்புறம் சலிப்பு நம்ம கிட்ட வர்றதுக்கு தயாரா இருந்தா நீங்க எவ்வளவு நாள் வாங்கிக்கோங்க. சுந்தரர் மாதிரி வாங்கிக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 1க்கு 2 வாங்கிக்கோங்க, எல்லாத்துலயும் 2 வாங்கிக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை. ஆனா உங்களால சலிப்பு வருமா? சலிப்பு வர்றதுக்காக அவங்க எல்லாம் அந்த சலிப்பு வரணும். அதுதான் சாமி சொல்லுவாரு, சலியாத மனம் என்பது சலியணும். நமக்கு என்ன பண்ணுது? சலிய மாட்டேங்குது. மனம் சலியணும். எல்லாத்தையும் பார்த்து சலிப்பு வருவதற்காகத்தான் இந்த விஷயமே. சரி, ஆக அவங்க கேட்டிருக்காங்க. திருவிழிமலையில வாசி தீரவே காசு நல்கவே அது கூட எல்லாரும் சாப்பிடுறாங்க, எல்லாரும் சாப்பிடுறதுக்கு தான் வாங்குறாங்க. அது ஞானசம்பந்தர் ஒரு இடத்துலயும் கூட தனக்காக வாங்கவே இல்லை. ஞானசம்பந்தர் வாங்கல, ஒரு இடத்த கூட தனக்காக எந்த பொருளும் வாங்கல. கல்யாணம் முடிப்பானதுக்கு முடிக்க மாட்டேன்ட்டு, அந்த கல்யாணம் வேணான்ட்டு. அப்புறம் இல்ல கல்யாணம் முடிச்சாதான் 2 பேரும் சேர்ந்து வழிபாடு செய்வதற்காகத்தான் திருமணம் முடிச்சாரு. திருமணம் முடிச்ச கையோட எங்க போவோம்? நம்ம எல்லாரும் ஹனிமூன் போவோம். அவர் என்ன பண்ணாரு?
சிவபுரம் போயிட்டாரு. திருமணம் முடிச்ச மொழி கையோட ஹனிமூன் போவோம், அவர் சிவபுரம் போயிட்டாரு. அந்த சிவபுரத்துக்கு கூட எல்லாத்தையும் கூட்டு போனாரு. ஹனிமூன் கூட தனியா தானே போவோம் எல்லாரும் ஜாலியா. அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் கூட்டு போயிட்டாரு. அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் இருந்தாங்க. அதனால அவங்க வாங்கினாங்கன்னா வாங்குறத என்ன பண்ணாங்க, நம்ம வாங்குறதோட நிறுத்திக்கிறோம்ல. ஐயோ பொண்ணும் மெய்ப்பொருளாலும் எல்லாம் வாங்கினாரு, அவரு பொண்டாட்டி வாங்கினாரு, அவரு இது மணியாட்டுல வந்து பொண்ணு வாங்கினாரு அப்படின்னு நினைச்சோம். வாங்கிட்டு என்ன பண்ணாருன்றத விட்டுறோம். நம்மளும் அதே மாதிரி வாங்க போறோமே தவிர, இந்த கோடாரி வெட்டுற ஒருத்தன் வந்து கோடாரி வாங்கி கடைசி என்ன சொன்னான், நீயே வச்சுக்கமான்னு சொன்னாலும் அது அந்த வார்த்தையை விட்டுருவோம். நம்மளும் போய் கோடாரி வேணும்னு அழுவோம், எனக்கு கோடாரி வேணும் கோடாரி வேணும்னு அழுவோம். அந்த மாதிரிதான் இருக்கு. சரி, அந்த வகையில நமக்கெல்லாம் சலிப்பு வரணும், உலகவியல் நம்ம நீங்கணும், அதெல்லாம் பெரியதா வரணுன்றதுக்காக இது செய்தது. அன்னை வேர்க்கண்ணி நெடுங்கண்ணி சிக்கல்ல வேல் வாங்குவது சிவன் அவரே வேல் வாங்கிட்டு இருக்க கூடாது, நம்மளும் வேல் வாங்கணும்ன்றதுக்காகத்தான் அவன் நடத்தி காட்டான், குருநாதர் நடத்தி காட்டான். அதனால நம்மளும் வேல் வாங்கணும், அவருடைய நெடுங்கண் வேலை வாங்கி நம்முடைய ஆணவம் மற்றும் கர்ம இருளை நாம் அழிக்க வேண்டும். மாயை அவனே அழிச்சிருவான் அப்படிங்கிறத, மாயை தான் மயிலா இருக்காங்க அப்படிங்கிறப்ப அது எல்லாமே நமக்கு ஒரு பெரும் செய்தி. இந்த செய்தியெல்லாம் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைச்சது. எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் காலம் வீழ்ந்து வணங்குறேன். இதை விட ஒரு பெரும் அடியனுக்கு ஒரு பெரும் ஒரு அந்த வேல் நமக்கு வாங்கும் போதே நம்மளுடைய இருள் அழிஞ்சாதாங்க அந்த வேலே வரும். நாம திரும்ப போய் அழிக்கணும் தேவையில்லை. ஆமாம், இல்ல அது எல்லாமே ஒரு சேர நிகழும். வேல் வாங்குற உடனே என்ன நிகழும், வேல் வாங்கினதுக்கு அப்புறம் தானே நிகழும். வேல் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன நிகழும், ஒளி வந்த உடனே இருள் நிகழும் இல்லையா, இருள் போகும் இல்லையா. அது எல்லாம் ஒரு சேரதான் நிகழும். ஆனா பிரிச்சு பிரிச்சு நம்ம சொல்றோம், ஒரு சேர நிகழும். ஒரு சேர கண்டது அவன் எடுத்தது தெரிஞ்சது, ஆனா வளைச்சது தெரியலன்னு சொல்லுவாங்க. யாரு, ராமன் வில் எடுத்தது தெரிஞ்சது, அவன் நாண பூட்டினானா வளைச்சானா எல்லாமே ஃபாஸ்டா நடந்தது. நம்மளுக்கு புரிவதற்காக பிரிச்சு பிரிச்சு சொல்வது போல இறைவியோட திருக்கடைக்கண் பட்ட உடனேயே வேல் வந்துடும், வேல் வந்தவுடனே அசுரன் அடைஞ்சிருவான், அசுரன் இருகூறா பிரிஞ்சிருவான், பிரிஞ்ச அசுரன் நமக்கே நல்வழிப்படுத்துவான். அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பா நடந்தாலும் கூட பிரிச்சு காட்டுறதுக்காக சொல்றாங்க. அந்த சிவபுராணத்துல வருது, ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அப்ப அந்த வேலே அந்த வேல் தான் அந்த வேல் தான் வருது. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன்ன்றது வேல் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால கூர்த்த மெய்ஞானன்றதும் வேல் தான், கூர்த்த மெய்ஞானமும் வேல் தான். அது வந்து இன்னும் ஷார்பன்டு வேல், அது ஸ்பியர்டு வேல். அது நான் சொல்றேன், இன்னொரு நாளைக்கு சொல்றேன். ஆக இந்த வகையில அடியார்கள் எல்லாருக்கிட்டையும் பார்த்து பேசுறது அடியன் செய்யறது பெருந்தாவும் நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் ஐயாவுக்கே வாய்ப்பு கொடுத்துடலாம். சத்யநாராயண ஐயா 6 தொடர்ந்தோம் பாடுங்க சுவாமி. சிவா திருச்சிற்றம்பலம். 6 தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய்த நிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். ஐயா பணியாற்றக்கூடிய எத்தியோப்பியால இனி இந்த இயற்கை சீற்றம் வராமல் இருக்க வேண்டும் ஐயா. நன்றி. சிவா திருச்சிற்றம்பலம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களும் இன்புற்று இருப்பதற்காக ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வார வழிபாடு செய்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில இந்த வாரத்துக்குரிய அந்த வழிபாட்டு பலன் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும். இயற்கை சீற்றத்தினால யாருக்கும் எதுவும் வரக்கூடாதுன்னு சேர்த்து வழிபாடு செய்யலாம். அது வந்து அடியன் செய்தது. எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும்ன்றது மட்டும் நம்முடைய ஒவ்வொரு வார செவ்வாய்க்கிழமை வழிபாட்டிலையும் செய்துட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இந்த வாரமும் செய்வோம் அப்படின்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளை வணங்கி மகிழ்ந்து இதோடு நிறைவு செய்கின்றோம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது குரல் பதிவு கொடுக்கணும், கால அவகாசம் கொடுக்கலன்னா கண்டிப்பா அடிநாயனுக்கு அந்த குரல் பதிவுகள் எல்லாம் கொடுத்து அடியார்கள் அடியனுக்கு கொடுக்கலாம். அது அடியன் எதிர்பார்த்து இருக்கேன்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி வணங்குறேன். நமஸ்காரம். நன்றிங்க சுவாமி. நன்றி. பிரேமாம்மா மற்றும் அம்மா அவர்களுக்கு நன்றி. அவர்கள்லாம் சாமி அங்க இருக்க அம்மா உங்க வீட்டுல. சாமி நல்லா இருக்கீங்களா ஐயா? சாம்பார் வச்சு சாப்பிட்டாங்க. ஐயா சென்னை வந்திருக்கீங்க, உங்க திருவடியை வணங்கக்கூடிய பாக்கியம் இப்ப கிடைக்கல. அடுத்த தடவை கிடைக்கணும்னு சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஐயா. காட்டுங்க சாமி. சாமி யாரு பேசுறா? பேசுறவங்க காட்டுங்க. தங்கம் உங்க வீட்டுல யாரோ பேசுறாங்க. அங்க இருக்க அம்மா யாரோ குழந்தைங்க பேசுறாங்க. கேட்கலையா ஐயா நான் பேசுறது? நீங்க பேச கேக்குது. பேத்தியோட முக தரிசனம் காட்டுங்க. குழந்தை குரல் கேக்குது, அந்த குழந்தை முகத்தை காட்டுங்க.
எங்க இருக்கீங்க சார்? யாரு பார்க் கூட்டிட்டு போறதா? நீங்களா பேசிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. தங்கம், உங்க பேர் என்ன தங்கம்? இங்க பாரு வணங்கி கேக்கு திருவடி. இங்க பாரு வேதா எல்லாத்தையும் வணக்கம் சொல்லு. இங்க பாரு வணக்கம் சொல்லு. வேதா 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 வேதா